ஆமாம் வந்திருந்தேன். அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ரோக்ராம் திருப்தியாக இருந்துச்சு. வருக வருக என வரவேற்கிறோம். காலிங் ஆஃப் ஜெர்னலிஸ்ட் டு டிஆர். முதலாவதாக எழில் கொஞ்சும் மாலை அழகான இந்த வேலை ஆதவன் மறைத்து சந்திரன் உதித்த வேலை தேன் தமிழ் பூச்சரமாய் தெல்லு தமிழ் பாச்சிரமாய் வீற்றிருக்கும் பிரசிடென்ட் ரோட்டரியன் எம் பழனிசாமி அவர்களை விழா மேடைக்கு அழைப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டெட்டன் பெருமிதம் கொள்கிறது. அன்னை தமிழ் மிஞ்ச அழகு தமிழ் கொஞ்ச செக்ரட்டரி ரோட்டரியன் யு ரஜித் நேட் அவர்களை விழா மேடைக்கு அழைப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டேட்டன் பெருமிதம் கொள்கிறது. தாரணி போற்றும் தங்க தமிழாய் கானகம் போற்றும் கன்னி தமிழாய் செக்ரட்டரி எலெக்ட் ரோட்டரியன் ஆர் ரமேஷ்குமார் அவர்களை விழா மேடைக்கு அழைப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டேட்டன் பெருமிதம் கொள்கிறது. மலை அருவியில் மனம் தரும் கொடியினை நுகர்ந்திட உகர்ந்தது போல உங்களின் வருகையால் நிகழ்ந்தது எங்கள் நெஞ்சின் நாடி பிரசிடென்ட் எலெக்டட் ரோட்டரியன் எல் சரவணகுமார் அவர்களை விழாமடை கலைப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டைட்டன்ஸ் பெருமிதம் கொள்கிறது. பூக்கள் பூவின் புள்ளில் பட்டு புனிதமானது தென்றல் கூட உங்கள் வருகை கண்டு மகிழ்ந்து போனது. அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் டாக்டர் இ புளோரா ஜுனைட்டா அவர்களை விழாமடை கலைப்பதில் தூத்துக்குடி டேட்டன் பெருமிதம் கொள்கிறது. மூவுலகம் போற்றும் முத்தமிழாக நார்த்திசை போற்றும் நற்றமிழாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டரியன் பிஏஜி எம் சண்முக நடராஜ் அவர்களை விழாமடை கலைப்பதில் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டேட்டன் பெருமிதம் கொள்கிறது. தித்திக்கும் தேன் தமிழின் பின்ஜுவையின் சிறப்பில் சிறப்பாக வருகை தந்திருக்கும் எங்களின் சீஃப் கெஸ்ட் ரோட்டரியன் மேஜர் டோனர் பிஏஜி மயில் சி பாலசுப்ரமணியன் அவர்களை விழாமடை கலைப்பதில் தூத்துக்குடி டேட்டன் பெருமிதம் கொள்கிறது. Honoring the club president by club secretary 2023-2024. Meeting hall to order ரோட்டரியன் எம் பழனிசாமி அவர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி என்று உரைத்த அறிஞரின் வாக்கிங்க தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ரோட்டரி இறைவணக்கம் வழங்க வருகிறார் ரோட்டரியன் மகேஷ் அவர்கள். ரோட்டரி இறைவணக்கம் வழங்க வருகிறார் ரோட்டரியன் திரு மகேஷ் அவர்கள். Rotary prayer. We pray, Almighty God, that you bless this assembly with good acquaintance and fellowship. Guide each of us to dignify our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and country in which we live, and advance national and international understanding
goodwill and peace. Through the Rotary, ideal service above all. அதனைத் தொடர்ந்து போர்வே டெஸ்ட் மற்றும் ரோட்டரி விஷன் ஸ்டேட்மெண்ட் வழங்குவதற்காக மிஸ்டர் ஐசக் ராபின்சன் அவர்களை விழாமேடைக்கு அழைக்கிறோம். போர்வே டெஸ்ட் மற்றும் ரோட்டரி விஷன் ஸ்டேட்மெண்ட் வழங்குவதற்காக மிஸ்டர் ஐசக் ராபின்சன் அவர்களை விழாமேடைக்கு அழைக்கிறோம். The four-way test of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Rotary's vision statement. Together we see a world where people unite and take action to create lasting change across the globe in our communities and in ourselves. Thank you. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை வழங்குவதற்காக ரோட்டரியன் எம் பழனிசாமி அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் பிஏஜி மயில் பாலசுப்ரமணியம் என்ற மயில் அண்ணாச்சி அவர்களை முதற்கண் வருக வரவேற்கிறேன். நமது விழாவிற்கு வந்திருக்கும் கௌரவ விருந்தினர் ரொட்டேரியன் பிஏஜி எம் சண்முக நட்ராஜ் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் சேர்மன் அவர்களையும் வருக வெல்கம் சார். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் நமது ரோட்டரி கிளப்பின் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் இ புளோரா ஜெனிட்டா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் பிஏஜி எம் பாலமுருகன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். நமது ரோட்டரி கிளப் ஆஃப் டைட்டன்ஸ் நியூ பிரசிடென்ட் ரொட்டேரியன் எல் சொர்ணமணிக்குமார், செக்ரட்டரி ஆர் ரமேஷ்குமார் அவர்களையும் கிளப் சார்பாக வருக என வரவேற்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சேர்மன் பப்ளிக் ரிலேஷன் ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். விவி டைட்டானியத்தின் வைஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் பொன்சே சாமா அவர்களையும் நமது கிளப் சார்பாக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். ஜெனரல் மேனேஜர் விவி டைட்டானியத்தின் ஜெனரல் மேனேஜர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களையும் லைன்ஸ் சட்டத்துறை அவர்களையும் நமது கிளப் சார்பாக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். மற்றும் நம்ம தூத்துக்குடி கிளப்பிலிருந்து வந்திருக்கும் அனைத்து பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். டிஸ்ட்ரிக்டில் முதல் 12th 10th முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களை இங்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நமது கிளப் சார்பாக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். 2003 மற்றும் 2023 மற்றும் 2024 ஆண்டறிக்கையை வழங்க ரோட்டரியன் யூ ரெஜிட் நேட்ஸ் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம். செரிமனிக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். 23-24 23-24 வருஷத்தை கிளப் சர்வீஸோட ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கேன்னுள்ளது தான் இங்கே சொல்ல போகிறேன். 29-11-2023 நம்ம ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் ஒன்று
நம்ம விவி டைட்டானியம் கம்பெனிக்கு உள்ள வச்சு நடத்தப்பட்டது. அதுக்கு ஒரு 10,25,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெகா ட்ரீ பிளான்டேஷன், அதை ஒரு 2 lakhs rupees அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 5,000 ட்ரீஸு நம்ம இந்த லாஸ்ட் இயரில் 23-24 இதில் அங்கே பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் விவி டைட்டானியம் அதோட நம்ம ஆக்சுவலி அது டைட்டானியம் பிளான்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, நம்ம வீரபாண்டியபுரம் கிராமம் ஓரமாகவும் அந்த பிளான்டேஷன் வந்திருக்கு. டோட்டலி 14,500 ட்ரீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 21/7/23 நம்ம அலெக்ஸ் கைலாஷ் ட்ரஸ்ட் அண்ட் ஓல்டேஜ் ஹோம் வாகைக்குளம், விவேகானந்தா கேந்திரா தூத்துக்குடி, லுசியா பிளைண்ட் ஸ்கூல் தூத்துக்குடி, இவங்களுக்கு நம்மளுடைய அவங்களுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கேஷ் டொனேஷன் ஃபார் அருமுகசாமி அன்பு ஆசிரம சங்கம் 3,000 rupees. தட் இஸ் ஆல்சோ இன் 21/7/23. அது பெனிஃபிஷியரிஸ் வந்து ஒரு 40, அலெக்ஸ் கைலாஷ், விவேகானந்தா, லுசியா, இது டோட்டலி வந்து 115 பெனிஃபிஷியரிஸு இதாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பிளட் டொனேஷன் கேம்ப் வாஸ் ஹெல்ட் பை அவர் கிளப் வித் த சப்போர்ட் ஆஃப் தூத்துக்குடி பிளட் பேங்க். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் பிளட் பேங்க் சப்போர்ட்டோட நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்தியிருக்கு. 33 persons பிளட் டொனேட் பண்ணியிருக்கு. நம்ம அதுக்கு அரௌண்டு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரீ எய்ட் ப்ரோக்ராம் கண்டக்டட் இன் அலெக்ஸ் கைலாஷ் ஓல்டேஜ் ஹோம் வாகைக்குளம். செகண்டு அது 6/12/23 பண்ணியிருக்குங்க. அதுக்கு ஒரு 25,000. பெனிஃபிஷியரிஸ் 50 numbers, ஓல்டு பீப்புள்ஸ் அவங்க ஒரு 50 numbers. அது நெக்ஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ட்ரக்ஸ் ஃபார் சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி. அதில் ஒரு 840 பாய்ஸ் அதுக்கு பயனடைஞ்சிருக்குங்க. அரௌண்டு 5,000 rupees நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 27/10/23 ஹெல்த் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டிஎம்பி மெக்கவாய்ஸ் ரூரல் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஓட்டப்பட்டார். மேடம் இப்போ ஏஜியாக இருக்குது, மேடம் அதில் நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேர்ள்ஸுக்கு கொடுத்ததே மேடம் தான். 489 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அதில் பெனிஃபிஷரி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஹெல்டு பை அவர் ரோட்டரி கிளப் தூத்துக்குடி டைட்டான்ஸ். நம்ம அந்த ரோட் சேஃப்டி டேயில் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன். நம்ம ஏரியாவில் அந்த ரோட்டில் கூட போகிற லாரிஸு, பைக்கு, அதில் எல்லாம் ஹெட்லைட்டில் பிளாக் சிம்பிள் இல்லாதது அவங்களுக்கு மற்ற அவேர்னஸ் கொடுக்க அந்த இது நம்மளுடைய சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்போட நம்ம அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தேன். அதில் ஒரு 4,000 rupees 300 பீப்புள்ஸ் பெனிஃபிஷரி இருக்கு. நெக்ஸ்ட் போலியோ ட்ராப்ஸ் கேம்பெயின் 2 இடத்துல, மடத்தூர்லேயும் கணேஷ் நகர் பிரைமரி ஹெல்த் சென்டர் தூத்துக்குடி. இதில் ஒரு 12,000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு 160 persons பெனிஃபிஷரி ஆகிருக்கு. நம்மளுடைய 23-24 ப்ராஜெக்ட் கிளப் சர்வீஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் ஐ விஷ் ரொட்டேரியன் சொர்ணமணி குமார் அண்ட் ரொட்டேரியன் ரமேஷ் குமார் இதே இதில் அடுத்த இந்த வருஷத்துக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால பண்ண முடியும், பண்ணணும்னு கடவுளையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இன்ஸ்டாலேஷன் ஆஃப் நியூ பிரசிடென்ட் ரோட்டேரியன் மேஜர் டோனர் பிஏஜி மயில் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் புதிய தலைவரை
அடுத்ததாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சாண்டர் சீஃப் கெஸ்ட் ஆர்டிஎம் ரோட்டரியன் மேஜர் தோழர் பிஹெச்டி மைக் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரோட்டரியன் ரமேஷ்குமார் அவர்களுக்கு அண்ணாச்சி ரெடி அண்ணாச்சி தேங்க்யூ. ஏற்புரை ரோட்டரியன் சொர்ணகுமார் அவர்கள். குட் ஈவினிங் டு ஆல் ரொட்டேரியன்ஸ். குட் ஈவினிங். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஆல் ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே நன்றி. மேலும் இங்கே வந்திருக்கும் திரு சீஃப் கெஸ்ட் மேஜர் டோனர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் ரொட்டேரியன் திரு சண்முக நடராஜ் அவர்களுக்கும் இந்த பிஸியான அவர்ஸில் எங்களோட இருந்த எங்களுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றிட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு கொடுத்துருக்க இந்த பிரசிடென்ட் 2வது முறையாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ வில் டூ மை பெஸ்ட் வித் அவர் சப்போர்ட் ஆஃப் ஆல் மை ரொட்டேரியன்ஸ். தேங்க்யூ சார். அடுத்ததாக சீஃப் கெஸ்ட் மற்றும் ஹெட் ஆஃப் ஆனர் அவர்கள் புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவார்கள். முதலாக மிஸ்டர் டேரியஸ் அவர்கள். மிஸ்டர் டேரியஸ் அவர்கள். Membership Chair, Pack Sir, Medic Garu, President Elect, Magesh Sir, Medic Garu, Secretary Elect, Ravichandra Sir, நமது வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் மேத்யூ சார் மேடைக்கு வரும். ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ நீங்கள் உட்கார ரெடி. தேங்க்யூ. அடுத்தது நீங்கள் அப்படி கொஞ்சம் பின்னாடி ஒரு குரூப் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்படி பின்னாடி நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ரோட்டரி இன்று முதல் ரோட்டரியுடைய வழிமுறைகளையும் அதனுடைய கடைபிடித்து நடத்துகின்றோம். அண்ணா இங்கே பாருங்கள். ரெடி. அங்கே பார்த்துக்கோங்க.
தேங்க்யூ. அண்ணா ரெடி, இங்கே பார்த்துங்க. தேங்க்யூ. அலெக்ஸ் கைலாஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம் 5000 மதிப்புள்ள பொருட்களை கோட்டரியன் மொத்தகர் சாமுவேல் அவர்கள் வழங்கினார்கள். அதற்கடுத்ததாக வேதாந்தா கேத்ரா அவர்களுக்கு 5000 மதிப்புள்ள பொருட்களை கோட்டரியன் பாலாஜி அவர்கள் வேதாந்தா கேத்ரா நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு தெரிவித்துள்ளோம். இங்கே பார்த்துங்க. ரெடி, தேங்க்யூ. பன்னிரெண்டாம் வகுப்பில் 2ஆம் மதிப்பெண் பெற்று நமது வீடு நிறுவனத்தை சேர்ந்த ராமோகன் அவர்கள் மகள் செல்வி ஆர் ரீனா அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். கோட்டரியன் கந்ததுரை சார் அவர்கள் இப்பொழுது அவருக்கு பரிசு வழங்குவார். முதலாம் இடம் மிஸ்டர் பழனிசாமிநாதன் அவர்கள் மகள் சுபாஸ்ரீ கணபதி அவர்கள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவியர், 3வது இடம் பிடித்த நமது பிவிடி நிறுவனத்தை சேர்ந்த பி ஐயப்பாண்டி அவர்கள் மகன் ஐபிஸ் சோமு ஸ்ரீபால் அவர்களுக்கு ரோட்டரியன் ரமேஷ் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். மூன்றாம் இடம் பிடித்த மிஸ்டர் பி ஐயப்பாண்டி அவர்களின் மகன் ஆதி சோமு சாய்பால் அவர்களுக்கு ரோட்டரியன் ரமேஷ் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் 2ஆம் இடம் பிடித்த மிஸ்டர் எம் மோகன் அவர்கள் மகள் செல்வி காவியா அவர்களுக்கு ரோட்டரியன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மிஸ்டர் ஜே ஜான் கென்னடி அவர்களின் மகள் பிரிசிகா கிறிஸ்டியன் அவர்களுக்கு கோட்டரியன் கிளமன் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். கெஸ்ட்டு அவர்களுக்கு சீஃப் கெஸ்ட் ரோட்டரியன் மேஜர் டோனர் பிஹெச்இ மயில் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மிஸ்டர் ஜான் கென்னடி அவர்களின் மகள் கிறிஸ்டியன் அவர்களுக்கு ரெடி, அருமையான மாலை வேலை எப்படி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும்
மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Newly installed President Rotarian Swarnamani, newly installed Secretary Ramesh Kumar, immediate past President Pallisamy sir, immediate past Secretary Rajit Nath sir, guest of honor Mike AG Shanman Nadraj, AG of this club Rotarian Dr. Flora Ka, இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய ரொட்டேரியன் வயல் அண்ணாச்சி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டைட்டன்ஸ் 4 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சிறிய ஒரு சங்கமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம் இன்றைக்கு காலூன்றி வளர தொடங்கி இருக்கிறது. 2020-21 என்னுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் பீரியடில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது ஒரு கார்ப்பரேட் சங்கமாக இந்த ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு படிப்படியாக அவர்களுடைய சேவை திட்டங்கள், அவர்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எல்லாமே படிப்படியாக வளர்ந்து வருகிறது. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, மூங்கில் மரம் எப்படி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு குறைவான ஒரு வளர்ச்சியை கொடுத்து பிறகு அது ஒரு நல்ல ஒரு கால ஊன்றின பிறகு எப்படி சரசரன்னு நல்ல மேலே வளருமோ அதே மாதிரி இந்த சங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்திலே தலைவர் பொறுப்பு மற்றும் செயலாளர் பொறுப்பேற்று நடத்திய இருவரும் இந்த சங்கத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி சென்றார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்ப்பரேட் சங்கம் அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட் அவங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயே அவருடைய சேவை திட்டங்களை அடக்கிக் கொள்ளாமல் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே சமுதாயத்திற்கும் தேவையான பல நல்ல சேவை திட்டங்களை நிறைய பண்ணாங்க. ஸ்கூலில் அவேர்னஸ் ப்ரோக்ராம், சென்ட் மேரி ஸ்கூலில் மாணவர்களுக்கான போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதுக்கப்புறமா ஓட்டப்படாத ஸ்கூலில் மாணவிகளுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க கம்பெனியை விட்டு வெளியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு சங்கம் எப்படி ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வருடத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரொட்டேரியன் சொர்ணமணி குமார் இதே போல அவர் ஆக்சுவலாக அவர் 2வது முறையாக தலைவர் பொறுப்பேற்கிறார். அதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். எப்போதுமே ஒரு ரோட்டரி சங்கத்தில் ஒரு தடவை தலைவர் பொறுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி தலைவர் பொறுப்பு எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஸோ அதுக்கு சில காரணங்களால் அவர் அந்த தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. ஸோ அவரும் இந்த வருடத்தை மிகச் சிறப்பான ஒரு வருடமாக அவருக்கு உறுதுணையாக இந்த செயலாளர் ரமேஷ்குமார் இருவரும் 2 பேரும் ஒரு எப்படி ஒரு ட்ரெயின் ஒரு தண்டவாளத்தில் எப்படி எங்கேயும் ட்ராக்ல இருந்து விலகாம 2 பேர் அந்த ட்ரெயினை வழிநடத்தி செல்வாங்களோ, ஒரு தண்டவாளத்தில் 2 தண்டவாளங்கள் இருக்கும். ஒரு ட்ரெயினை வழி நடத்தி செல்லணும்னா 2 தண்டவாளங்கள் இருக்கும். ஸோ அந்த 2 தண்டவாளங்களும் தலைவரும் செயலாளரும் தான். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க உங்களுடைய கிளப் மெம்பர்ஸ். ஸோ அவர்களை எல்லாருமே நீங்கள் ஒரு அரவணைத்து இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டைட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெயினை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அதை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கிளப் சர்வீஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சேவை திட்டங்கள் நீங்கள் நிறைய பண்ணா கூட உங்களுடைய கிளப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். எப்போதுமே சேவை திட்டங்கள் மட்டுமே ஒரு சங்கத்தை வழிநடத்தி செல்லாது. கிளப் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளப் சர்வீஸில் வார கூட்டம் நடத்துறது, அந்த கூட்டத்தில் எல்லாருக்குமான ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கறது, அதன் மூலமாக அவர்கள் ரோட்டரியை தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான உங்களோட கிளப் சர்வீஸை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த வருடத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் டாக்டர் ஃப்ளோரா ஜுனைட்டா அவர்களை விழாமடைக்கு அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த அழகிய மாலை பொழுதில் தூத்துக்குடி டைட்டன்ஸ் ரோட்டரி சங்கத்தின் அந்த பதவியேற்பு விழாவில் வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் முன் நான் இருப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாலை வேலை வந்து என்னுடைய ரோட்டரி பயணத்தில் ஒரு மறக்க முடியாத நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த பதவியேற்பு விழாவை சிறப்பித்து தருவதற்காக நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம்முடைய ரோட்டரி மாவட்டம் 3212வின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மயிலானாச்சி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நான் மேடையில் நான் அமர்ந்திருக்கிறது வந்து இன்னைக்கு நான் நிஜமாவே பெருமையாக நினைக்கிறேன். இது எனக்கு நிச்சயமாக இன்றைய பொழுது வந்து எனக்கு மறக்க முடியாததாக இருக்கும். நான் வந்து அசிஸ்டன்ட் கவர்னராக பதவி எனக்கு ஒரு பொறுப்புலாம் கொடுக்கும்போது பெரிய பெரிய மேடைகள்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களுடைய தொடர்ந்து நம்மளை அண்ணாச்சி பற்றி நேற்றுக்கு சரவணா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ரோட்டரி புரோட்டோக்கால்லாம் ரொம்ப தெளிவாக அவங்க வழி நடக்கக்கூடிய ஒரு நபர் அண்ணாச்சி. அன்னைக்கு சரவணா வந்து மீட்டிங் போயிருந்தோம் திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலுக்கு. எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு எங்களுக்கு அண்ணாச்சி வந்து எப்போதுமே எல்லா புரோட்டோகால் அந்த ரோட்டரியுடைய வழிமுறைகளை வந்து ஒன்று கூட விலகிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனாலதான்க்கா இப்போ இந்த அண்ணாச்சி இல்லாட்டாலும் நம்ம அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரவணா அன்னைக்கு சொன்னாங்க. நம்ம ரொட்டேரியன் சரவணா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ஒரு ரோட்டரியில் வந்து முக்கியமானது அந்த புரோட்டோகால் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது நேற்றுக்கு எனக்கு அண்ணாச்சி பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மரியாதையான விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம செமினாருக்கெலாம் போனோம்னா எப்போவுமே இப்போ அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஈவன் எப்போதுமே ஒரு பெரிய அவங்க கூட நிறைய பேர் அவங்க சேர்ந்து அவங்க பயணிக்கிறது வந்து பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கும். இன்றைக்கு நான் வந்து இவங்க கூட இன்னைக்கு நான் இது பங்கு ஏற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியாக சண்முக நடராஜ் அவங்க வந்திருக்காங்க. ரொட்டேரியன் சண்முக நடராஜ் ஒரு அருமையான நண்பர். அவர்களுக்கு வந்து நமக்கு நிறைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க நிறைய வாழ்த்துக்கள் தேவைப்படுது. அவங்க இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு கான்ஃபரன்ஸ் நடத்தி தர போறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் கண்டிப்பாக கான்ஃபரன்ஸ் வருவீங்கன்னு நினைக்கிறேன். வருவீங்கல்ல எல்லாரும்? கண்டிப்பாக எல்லாரும் வரணும். தொடர்ந்து சண்முக நடராஜ் அவர்கள் வந்து பெரிய பதவிகளை அவர்கள் ஏற்று நம்மளை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் இப்பொழுது திறம்பட மிகவும் அருமையாக அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா? எவ்வளவு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அழகழகா சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, கிளப் சர்வீஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது பதவியில் இருந்து இப்போ முன்னாள் தலைவர், செக்ரட்டரி 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர் சொர்ணமணிக்குமார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ரமேஷ்குமார், செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்க அவர்களுடைய வழி முன்னாடி உங்களுக்கு பண்ண அதே இதுல வந்து இன்னும் நல்லா செய்வீங்கன்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய வாழ்த்துக்கள். நீங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ 24 hours நீங்க எதுக்குனாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ போத் சார் ஃபார் திஸ் இயர் 2024-25. இந்த நம்மளுடைய ரோட்டரியில வந்து பெரிய தலைவர் நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு ஜோபிரகாஷ் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு என்னுடைய எந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க கூப்பிட்டாலும் நான் வராமல் இருந்ததே இல்லை. ஸோ என்னுடைய வெல்விஷர் அவங்க சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நீங்கள் வந்தது வாழ்த்துக்கள் வந்ததுக்காக நன்றி. சண்முக நடராஜ் கூட அவங்களுடைய நண்பர் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி சார். உங்களுடைய டைட்டல்ஸ் இல்லையா, உங்களுடைய கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரி பொன்சேகர் அவங்க வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் ரோட்டிக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பொன்சீலன் சார் ஒய்ஃப் வந்து அனிதாக்காவும் அவங்க எங்களுடைய மெம்பர், ஜெனிஃபரும் எங்களுடைய மெம்பர். ஸோ அபிஷேக் வந்து எப்போனாலும் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டியும் இன்சுலேஷனுக்கு பொன்சீலன் சார் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் எல்லாம் போகணுன்னு. ஸோ எங்களுக்கு அனிதாக்கா வந்திருந்தாங்க, ஜெனிஃபர் வந்திருந்தா, அண்ட் அபிஷேக் கூப்பிட்டு வந்திருந்தான். ஸோ இன்னைக்கு நான் பொன்சேகர் அவர்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ரோட்டரியில் எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்க போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நன்றி. மற்ற அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அதிகாரிகள், உழைப்பாளிகள், அதுக்கு சம்மந்தப்பட்ட அனைவரையும் நான் இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒன்றாக சேர்ந்து ரோட்டரியில் பயணிப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாலா மறந்துட்டேன். அண்ட் பாலா இஸ் ஆல்வேஸ் அவர் சப்போர்ட் அண்ட் கைட். அண்ட் நம்மளுக்கு கேமரா எப்போது ராமலிங்கம் அவங்க வந்து நம்மளுக்கு
வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் சார் மாரிமுத்து. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருகன வரவேற்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ரோட்டேரியன் பிஏஜி எம் சண்முக நடராஜ் அவர்கள் பள்ளி படிப்பை மோன்ட்ஃபோர்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏற்காட்டில் முடித்தார். கல்லூரி படிப்பை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரியில் பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் முடித்தார். இவருக்கு திருமதி சரண்யா என்ற மனைவியும் அழகான ஒரு மகனும் உள்ளனர். இவர் ஸ்ரீ காளீஸ்வரி பட்டாஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்ரீ காளீஸ்வரி பேக்கேஜிங் நிறுவனத்தின் வணிக இயக்குநராக அங்கம் வகித்து வருகிறார். இவரின் பொழுதுபோக்குகள் பயணம் மற்றும் உதவி தேவைப்படுவர்களுக்கு ரோட்டரி மூலம் சேவை செய்தல். இவர் 2017 மற்றும் 2018 ஆண்டு சிவகாசி டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பணியாற்றினார். ரோட்டரி இன்டர்நேஷனல் நிறுவனத்திடமிருந்து சான்றளிப்பு விருது கிடைத்தது. குரூப் சி மற்றும் மண்டலம் 18 ஆகிய இரண்டிலும் சிறந்த தலைவருக்கான விருது கிடைத்தது. கடந்த ஆண்டு சிவகாசியில் நாராயணபுரம் அரசு பள்ளிக்கு நவீன கழிப்பறை வசதி செய்து கொடுத்து சாதனை படைத்தார். பிசிடி ரோட்டரியன் முருகதாஸின் 2020 மற்றும் 2021 காலகட்டத்தில் ஏஜியாக பணியாற்றினார். ரோட்டரியன் டாக்டர் ஷேக் சலீம் காலத்தில் ரயிலா தலைவராக பணியாற்றினார். பிடிசி ரோட்டரியன் செசிந்தா சர்மா அவர்களுக்கு கீழ் ரோட்ரெக் தலைவராக பணியாற்றினார். 2021 மற்றும் 2022 காலகட்டத்தில் உறுப்பினர் வளர்ச்சிக்கு விகிதத்தை அதிகரித்தார். மேலும் ரோட்டரியன் பிடிசி ஏகேஎஸ் சிஆர் முத்து அண்ணாச்சி காலத்தில் மாவட்ட உறுப்பினர் மேம்பாட்டு கருத்தரங்கிற்கு மாவட்ட உறுப்பினர் தலைவராகவும் கருத்தரங்கு தலைவராகவும் பணியாற்றினார். ஐபிடிஜி ரோட்டரியன் முத்தியா பிள்ளை கீழ் 2023 மற்றும் 2024 காலகட்டத்தில் மாவட்ட சட்டமன்ற தலைவராக பணியாற்றினார். சமீபத்தில் அவர் யங் இந்தியன் சிவகாசி அத்தியாயத்தை டிசம்பர் 4, 2022 ஆண்டு தொடங்கி அதன் தலைவராக இருந்து வந்துள்ளார். இவர் 2024, 2025 ரோட்டரி ஆண்டிற்கான எங்கள் டிஜி ரோட்டரியன் மீரான்கான் தலைமையின் மாநாட்டு தலைவராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். ரோட்டரி ஹார்ட் கேர் பேருந்திற்கு 2 லட்சமும் ரோட்டரி கண் பரிசோதனை வாகனத்துக்கு 3 லட்சமும் வழங்கி அவர் அளித்த பங்களிப்பு ரோட்டரி மூலம் மருத்துவ பராமரிப்பிற்கு தேவைப்படும் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர் விருப்பத்தையும் பெருந்தன்மை காட்டுகிறது. இவ்வளவு மதிப்பு மிகுந்த நபர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கர்நாடகா வருகின்றுள்ளார். அவர்களுக்கு கைதட்டி address by guest of honor. Most respected மதிப்பும் மரியாதைக்குரிய பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி டைட்டன்ஸ் ரொட்டேரியன் சொர்ணமணி குமார் அவர்களே மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள செக்ரட்டரி ரொட்டேரியன் ரமேஷ்குமார் அவர்களே மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மேடையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் எங்கள் ரோட்டரியின் ஆலமரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் மேஜர் மயில் அண்ணாச்சி அவர்களே, இந்த சங்கத்துக்கு அசிஸ்டன்ட் கவர்னராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் டாக்டர் ஃப்ளோரா அவர்களே மற்றும் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எம் பழனிசாமி அவர்களே, இமீடியட் பாஸ்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் ரஜித் நடேஷ் அவர்களே மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி
and my co-AG, Rotarian past Assistant Governor, Palamuran அவர்களே, Rotarian தூத்துக்குடி சங்கத்திலிருந்து மெயின் கிளப்லேருந்து வந்திருக்கும் ரொட்டேரியன் ஜோ பிரகாஷ் அண்ணாச்சி அவர்களே, சிவகாசியிலிருந்து என்னோட வந்திருக்கும் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களே, ரோட்டரியின் பப்ளிக் இமேஜ் சேர்மனாக மற்றும் இங்கு வீடியோ பதிவு எடுத்துக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் பேர்ல் சிட்டி தூத்துக்குடியில் வந்திருக்கும் பிரசிடென்ட் ரொட்டேரியன் டாக்டர் விக்னேஷ் அவர்களே, தூத்துக்குடி மெயின் கிளப்லேருந்து வந்திருக்கும் அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் ரோட்டரி ஆனட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பெனிஃபிஷரிஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இன்விடேஷனை பார்த்துட்டு இருந்தேன், இன்விடேஷனை பார்த்துட்டு பிரசிடென்ட்டை கேட்டிருந்தேன், ஆனால் இந்த இன்விடேஷனில் ஒரு பார்த்தேன், உங்கள் கிளப்புக்கு ஒரு மேலே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா போட்டிருக்கீங்க, அதாவது ரோட்டரியோட சிம்பிள் இருக்கு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த இன்விடேஷன் தான் தெரியல, பட் எனக்கு அமிச்ச இன்விடேஷன் இருக்கு. ரோட்டரியோட சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் ரோட்டரியோட சிம்பிள். அதே மாதிரி இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் தீம், அதாவது ஆர்ஐயில் உள்ள தீம் என்ன கொடுத்துருக்காங்க, மேஜிக் ஆஃப் ரோட்டரி, அது பார்த்துருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஐபிஎல் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ பார்த்துருக்கேன், அவங்க டீம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அமிச்ச இன்விடேஷனில் வந்து ஒரு கெமிக்கல் ஒரு ஃபார்முலேஷனோட ஒரு 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 இது சிம்பிள் இருந்தது. நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ஸோ அதனால் உங்கள் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்கள்ட்ட கேட்டேன், அண்ணாச்சி இந்த சிம்பிளோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். அண்ணாச்சி இது டைட்டேனியம் டை ஆக்சைடோட சிம்பிள் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் ஒரு கார்பரேட் கிளப்பாக நீங்கள் இருந்து பட் எதுக்கு அந்த சிம்பிளை வச்சிருக்கீங்க, அதாவது நிறைய சிம்பிள்ஸ் வைக்கலாம். நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் சிவகாசி டவுன் நாங்கள் ஒரு சிம்பிள் வச்சிருக்கோம், பட் உங்கள் தொழிலுக்கு ஏற்றாப்புல ஒரு சிம்பிளை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கிளப்புக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருமை செஞ்சிருக்கேன். அதுக்கு என்னோட சிறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரோட்டரி பற்றி நான் வந்து விரிவாக பேசுறதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை, பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஏன்னா இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்கீங்க. ரோட்டரிங்கிறது ஒரு சீரியஸ் விஷயம் கிடையாது. இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரு பொறுப்பேற்று நியூ பிரசிடென்ட் அண்ட் நியூ செக்ரட்டரி வந்து அவங்க வந்து போன வருஷம் பிரசிடென்ட் இருந்து அவங்க டெனியர் முடிஞ்சு இந்த வருஷம் வந்து அவங்க வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான விழா தான் இது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், சீரியஸாக உட்காந்துருக்கேன், சில பேர் என்ன திங்க் பண்ணிட்டு தெரியல. அதே மாதிரி ஐ மிஸ் அவுட் கனம் ராஜா அவர்கள், சாரி மேடம், ஐ மிஸ் யூர் நேம். ஸோ ஒரு பொறுப்பேற்கிற ரோட்டரியில் வந்து ஒரு ஆண்டு, அதாவது ஒரு எப்படி வந்து நம்ம வந்து நியூ இயர் சொல்கிறோமோ ஜனவரி டு டிசம்பர், ரோட்டரியில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூலை 1 ஆரம்பிச்சு ஜூன் 30 முடியுது. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து புது வருஷம் எப்படி உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி மாறுறாங்களோ, ஸோ ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் கவர்னர் வருவாங்க, இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வருவாங்க. இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வந்து ஸ்டெஃபனி எர்த்விச், அவங்க ரோட்டரி இன்டர்நேஷனல் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து 35,500 சங்கம் இருக்கு. அந்த எல்லா சங்கங்களுக்கும் தலைவர் அப்படின்னா அவங்க தான். ஸோ ஸ்டெஃபனி எர்த்விச். அதே மாதிரி நம்ம மாவட்டம் 3212 மாவட்டம், நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3212, இதில் வந்து 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இதில் 125 சங்கங்கள் இருக்குது. அந்த 125 சங்கத்தில் ஒரு சங்கம் தான் ரோட்டரி கிளப் தூத்துக்குடி டைட்டன்ஸ். ஸோ இந்த ஆண்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் நாகர்கோவில் டவுன் சங்கத்தை சேர்ந்த மீரான் சலீம் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து இந்த வருஷம் ரோட்டரி பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இன்னொன்று மெயினாக 2 தீம் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி இன்டர்நேஷனலோட சிம்பிள் இருக்கு, ஒரு தீம் ஒன்று இருக்கு. இந்த தீம் பார்த்துருக்கீங்களா? யாரா படிக்க முடியுமா அந்த தீமை? ஒரு மெம்பர் சும்மா படிக்கலாமே, இங்கே நிறைய பேர் இருக்கீங்களே, ஒருத்தர் சொல்லலாமே. தீம் என்ன போட்டுருக்கு? The magic of Rotary. The magic of Rotaryயோட ஸ்டோரி தெரியுமா யாருக்காது? ஸோ மேஜிக் ஆஃப் ரோட்டரி ஸ்டோரி வந்து ரோட்டரி மெம்பர்ஸ் அனைவருக்கும் தெரியும். அது ஒரு 1 மினிட்ல சொல்லிடுறேன். ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வந்து அவங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. அந்த கண்ட்ரிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ட்டி ஒரு அந்த நேஷன் வந்து நிறைய உண்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் வந்து ஒரு கண்ட்ரி உட்காண்டா இங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அங்கே வந்து தண்ணி வசதியே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்து ஆப்பிரிக்கா வந்து தண்ணி வந்து க்ளீன் வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ அங்கே உகாண்டா போகும்போது ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஊர் வந்து ரொம்ப பின்தங்கிய ஊர். அங்கே போய் போரிங் போடுறாங்க. போரிங் போட்டுட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி இந்த வாட்டர் செப்பரேட் பண்ணுறாங்க. செப்பரேட் பண்ணி நல்ல தண்ணி கொண்டு வர்றாங்க.
அது பண்ணோடனே அங்கே இருக்கிற சின்ன பையங்களாம் பார்த்து அந்த மேடத்தை கேட்குறாங்க, மேடம் நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான அடிப்படையான ஒரு குடிதண்ணி வந்து நம்ம ஒரு போரி போட்டு எடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம ரோட்டரி ட்ரான்ஸ்பர்ஸ் வந்து அவங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த சிறுவன் கூடிய அதே வார்த்தை இந்த மேஜிக் பற்றி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அவங்களோட தொலைநோக்கு பார்வையை நினச்சி மேஜிக் ஆஃப் ரோட்டரி. ரோட்டரி வந்து நான் வந்து ஒரு சின்ன காரியம் பண்ணி ஒரு பையன் மேஜிக் என்று சொல்கிறான்னா, உலகத்தில் உள்ள 35,500 சங்கங்களும் ரோட்டரியில் உள்ள 11,70,000 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை பண்ணாங்கன்னா உலகத்தில் எவ்வளோ மேஜிக் நடக்கும், அதுதான் அவங்களோட விஷயம். ஸோ அதுதான் வந்து மேஜிக் ஆஃப் ரோட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களோட தீம் வந்து மேஜிக் ஆஃப் ரோட்டரி வந்து நம்ம சின்ன சின்ன செயல்கள் செய்தாலும் அது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜிக்காக வந்து ஒரு 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 பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்ல வர்றாங்க. நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மீரான் கான் சலீம் அவர்கள் அவங்களோட தீம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீமில் வந்து 3 வெர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் மெடிக்கல்ன்றாங்க. மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து தேவையான உதவிகள் பண்ணுங்க, மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சப்போர்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் டிவிஸ், ப்ரொஜெக்டர் அதெல்லாம் தர்றாங்க. ஸோ அது சொல்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட் என்விரான்மெண்ட், நீங்கள் அழகாக உங்கள் செக்ரட்டரி வந்து ரிப்போர்ட் வாசிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ரிப்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மரங்கள், 12,000 மரங்கள் நட்டிங்கன்னு சொல்கிறாங்க. எங்களோட கவர்னரோட இலக்கு இந்த வருடம் 3 லட்சம் மரங்கள் நடணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சங்கத்தில் நிறைய சங்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை 5 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி சங்கங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர்னரோட டார்கெட் கண்டிப்பாக 5 லட்சத்துக்கு 6 லட்சம் வரும். ஏன்னா மரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் கொடுக்குது. இன்னைக்கு உலகம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வாயுநாட்டில் பார்த்துட்டு இருக்கோம், என்ன பெரிய கிரைசிஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சுருக்கமாக வந்து ரோட்டரி இன்டர்நேஷனலோட டீம், ரோட்டரி பிரசிடென்ட், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பற்றி சொல்லிட்டேன், ரோட்டரி டீம் பற்றி சொல்லிட்டேன். மற்றபடி ரோட்டரி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒரு கார்பரேட் கிளப்ல இருக்கீங்க. உங்களோட அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் என்னோட அனுபவத்தை நான் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஹவு ஐ ஜாயின் ரோட்டரி அப்படின்னு. நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி ஸ்கூலிங் வந்து 8th வச்சு சிவகாசியில் படித்தேன். அதுக்கப்புறம் ஏற்காட்டில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு சிவகாசிக்கு வந்தேன். வரும்பொழுது எனக்கு நண்பர்கள் அப்போ வந்து நிறையா கிடையாது. என்னோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட தான் நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வருஷம் வந்து அவங்க வந்து கொடைக்கானல் போவாங்க. நான் வந்து டெய்லி அவங்களை சந்திப்பேன். ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சந்திப்பேன். திடீர்னு அந்த ஒரு வாரம் அவங்க காண போயிடுவாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்து கொடைக்கானலில் வந்து ரயிலான ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அது வந்து ரயிலாங்கிறது வந்து ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்ட். அதாவது ஒரு மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராகவும் ஒரு ஃபியூச்சர் அவங்க லீடராகவும் அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 days to 5 days நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது 4 நாட்கள் 5 நாட்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ என்னடா இது வருஷம் இந்த மாதிரி போகிறாங்களே, நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லி தான் நானும் ஒரு ரோட்டு, அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ரோட்டு தான் என்ன அப்படின்னு தெரிய வருது. அதன் மூலமாக அந்த சிவகாசி டவுன் ரோட்டரி சங்கத்தில் 2015ஆம் ஆண்டில் இணைகிறேன். அதுக்கப்புறம் இணைந்து முதலில் நான் செய்த 2017 வந்து எனக்கு வந்து பிரசிடண்டாக ஆகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வருடம் வந்து என்னால் முடிந்த அளவு சேவை செய்தேன். நிறைய ஸ்கூல்ஸுக்கு போனேன், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த வருடம் நடந்துட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஃபிளாக் ஹாஸ்டிங் செரமனி நடந்தது. அதை என்னை கூப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு ஒரு டாய்லெட் பிளாக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் எங்கள் கிளப் மெம்பர்ஸ் சொன்னேன், ஒரு 3 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்தோம். அந்த டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்து நம்ம ரோட்டரி கவர்னர்ஸ் தான் திறந்து வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பார்த்து கையெழுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரோட்டரியோட பவர்னா என்ன, ஒரு தனி மனிதனை வந்து ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் ரோட்டரி மூலமாக தான் கிடைக்க முடியும் அப்படின்னு உணர்ந்து கொண்டேன். அந்த இடத்துல அந்த ஸ்கூல் சில்ட்ரன் வந்து நான் ஒரு என்னோட வயசு 38 தான். பட் அப்போ பண்ணும்போது மேபி 32 இருந்துக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த வயசுல வந்து அவங்க நம்மளை கையெழுத்து கொண்டாங்கன்னா நம்ம எவ்வளோ ஒரு பெரிய காரியம் செய்திருக்கோம் அப்படின்னு ஒரு மனசை தோணுச்சு. அன்றிலிருந்து இன்று வரை ரோட்டரிங்க அப்போ ஒரு ஃபயர் வந்தது. அது வந்து கண்டிப்பாக ரோட்டரி இருக்கணும், சேவை செய்ய வேண்டும்,
ஒரு மனப்பான்மை வந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் மை லவ் ரோட்டரி. அதே மாதிரி ரோட்டரியில் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஹவு நீங்கள் எப்படி இன்ஸ்பிரேஷனாக பார்த்துன்னு தெரியல. ஸோ வர்ற வழியில் நான் வந்து விண்மில்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இதை நிறைய பேர் சொல்றேன். விண்மில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 பிளேட்ஸ் இருக்கும். 3 பிளேட்ஸ் இருக்கும், மெயின் ஒரு பில்லர் இருக்கும், பின்னாடி ஒரு மோட்டர் இருக்கும். ஸோ இதை வந்து ரோட்டரி சங்கத்தோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பிளேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ட் பார்க்கலாம், ஒரு பிளேடை பார்க்கலாம், நீங்கள் செக்ரட்டரி அவங்க 100 பிளேடை பார்க்கலாம், இந்த கிளப்போட ட்ரெஷரர் இருப்பாங்க அவங்க வந்து 3 பிளேட். அந்த பின்னாடி இருக்கிற மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த வருஷம் அவங்க வந்து 4th இன்ஸ்டலேஷன், கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் முடிஞ்சிச்சு, 4th இன்ஸ்டலேஷன். உங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் பாஸ்ட் செக்ரட்டரிஸ் அவங்க தான் அந்த மோட்டர். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மோட்டரை வந்து சுற்றணும். மீதி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் தான் அந்த தூண். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தால்தான் இந்த விண்மில் கரெக்டாக இயங்கும். இயங்கினா தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கம்பேர் டு த ப்ராஜெக்ட் யூ டூ. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஜெனிவனாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வரும்போது காரில் வந்து பார்த்து வந்தேன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பார்க்கும்பொழுது அதே ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க, ஃபோட்டோஸோடு நான் பார்த்தேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளப் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் சின்ன கிளப் கிடையாது. ஏன்னா நீங்கள் வரும்பொழுது உங்கள் பாஸ்ட் சாரி அப்போ பிரசிடென்ட் இருக்கும்போது அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சார் நாங்கள் வந்து சின்ன சங்கம் ஸ்பிக் நகர் பேசுங்க இருந்தாங்க. பட் நீங்கள் இப்போவே சொல்கிறேன், இந்த ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. ஸோ உங்கள் விஷன் கண்டிப்பாக பெரிதாக இருந்தால் நீங்கள் ஸ்பிக் நகர் மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய கார்பரேட் சங்கமாக வருதுன்னு எந்த ஐயப்பாடும் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பெரிய சங்கமாக இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல் த பெஸ்ட் டு ரோட்டரி ஆஃப் தூத்துக்குடி டைட்டன்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி ரோட்டரி பற்றி மறுபடியும் ஒரு சின்ன வார்த்தைகள். ஃபவுண்டேஷன், உங்களை ரோட்டரியோட பெரிய ஹேண்டு தெரியும் உங்களுக்கு, ஃபவுண்டேஷன் தான். இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து நம்மளை வந்து ரோட்டரி வந்து இத்தனை வருஷம் வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஒரு உறுதுணையாக இருக்குது. அப்பேற்பட்ட ஃபவுண்டேஷனுக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட $81,000 கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் $19,000, கிட்டத்தட்ட $1,00,000 அதோட மதிப்பு இன்னைக்கு நம்ம வந்து போட்டு பார்த்தோம் என்றால், நம்மளோட சீஃப் கெஸ்ட் மயில் அண்ணாச்சி அவர்கள் கிட்டத்தட்ட $85 லட்சம் ரோட்டரிக்கு, ரோட்டரி அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. எனக்கு தெரிந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 50 லட்சம் 60 லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. யாருக்கும் தெரியாம, யாருக்கு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாம, தெரிந்து கொடுத்தது அதுக்கு மேலே டபுளாக இருக்கலாம். தெரியாமல் கொடுக்கறது 50 60 எவ்வளோன்றது அண்ணாச்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கரதோஷம் கொடுத்தன அவருக்கு. அதே மாதிரி உங்களோட மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு 2 பேர், நான் அந்த பேர் எனக்கு அறிமுகம் இல்லை, 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ப்ரைஸஸ் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. நம்ம பிரசிடென்ட் கேட்டேன், சார் எல்லாரும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஜாயின்ட் ப்ராஜெக்டாக பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து பிச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணி டூ ப்ராஜெக்ட் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கிளப் அதே மாதிரி கிளப் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆகுது. ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் கிளப் ஆக்டிவிட்டிஸ். அதாவது நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் கிளப் மெம்பர்ஸ் வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கோ ஃபார் மூவிஸ். ஸோ எப்படி ஒரு கிளப் வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு புது கிளப் வந்து மெம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தான் கிளப் வளரும். ஸோ நீங்கள் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். மெம்பர்ஸை இன்வால்வாக வச்சுக்கோங்க. நான் தான் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கோ ஃபார் மூவிஸ், ரெக்ரியேஷன்ஸ் போங்க, ட்ரெக்கிங் போங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொருத்தராக வந்து நான் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை அட்டெண்டிங் செமினார்ஸ்னா உங்களுக்கு சண்டே மட்டும் தான் ஹாலிடே கேள்விப்பட்டேன். ஸோ சண்டே நீங்கள் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரை அட்டெண்டிங் மீட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கமிங் ஃப்ரைடே, சாரி நெக்ஸ்ட் மந்த் September 13 ஒரு ஃப்ரைடே அப்போ டிஸ்ட்ரிக்ட் செமினார் வரும். ஸோ அது கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஈவினிங் தான் வருது. ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் வேல்யூபிள் டைம் தான். ரோட்டரி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ரோட்டரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், ரோட்டரியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிறாங்க. உலகத்தில் மிச்சம் எல்லா கிளப்ஸும் இருக்காங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ரோட்டில் ஒரு வெளிநாடுக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, இங்கே நீங்கள் மாவட்ட ஆளுநரை தொடர்பு கொண்டு, சார் இந்த இடத்துல இருக்கிறேன், இங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, எதுவுமே யோசிக்காம முதலில் வந்து ஹெல்ப் பண்றது அந்த நாட்டோட ரோட்டரி மெம்பர்ஸ். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ரோட்டரி. இதை வந்து நீங்கள் இன்னொரு சங்கத்தில் போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா அவங்களோட ஒரு பசங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஏன்னா ரோட்டரி ஆரம்பிக்கப்பட்ட மெயின் ரீசனே பாலருக்கு ஆரம்பிச்சாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதான் 1905ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்கனைசேஷன்.
உலகத்தில் 120 வருஷம் கிட்டத்தட்ட தாண்டி வந்திருக்குன்னா ரோட்டரி மட்டும்தான். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லயன்ஸ் இருக்கு, அங்கே இருக்கு. பட் உலகத்திலே வந்து மக்களுக்காக கேர் பண்ற ஆர்கனைசேஷன் ரோட்டரி மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு பெருமையான ஆர்கனைசேஷன் இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம ஃபியூச்சர்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்விரான்மெண்ட் பற்றி யோசிச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட 3 தீம் பற்றி யோசிச்சுக்கோங்க, ரோட்டரி பிரசிடென்ட் சொன்ன இதை பற்றி யோசிச்சுக்கோங்க, கம்யூனிட்டி பற்றி யோசிச்சுக்கோங்க. I'm wishing the newly elected President Rotarian Kumar and Rotarian Secretary Rotarian Ramesh Kumar all the very best. சிறப்பாக பண்ணுங்கள், ரோட்டரியை என்ஜாய் பண்ணுங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து ஐ திங்க் உள்ள வந்து எனக்கே ஒரு எக்ஸாம் ஹால்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, பிக்சர் ஆஃப் சைலன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒரு சந்தோஷமான ஒரு விழா பதவியேற்பு தான், பொறுப்பேற்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் விஷிங் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ரோட்டரி ஆஃப் தூத்துக்குடி டைட்டன் ஆல் தி வெரி பெஸ்ட். என்ஜாய் ரோட்டரி. ஆக்சுவலாக வெல்கம் டு ரோட்டரி நான் சொல்லணும். நிறைய இடத்துல நிறைய நண்பர், அதாவது எந்த கிளப் போனாலும் நிறைய மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் த ஃபர்ஸ்ட் கிளப் ஐ எம் கமிங் டு ஒரு கார்பரேட் கிளப் ஃபங்க்ஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். புது புது மெம்பர்ஸ், அதாவது ரோட்டரி மெம்பர்ஸ் தான் நீங்கள், பட் எல்லாரும் எனக்கு வந்து ஒரு புதிய நண்பர்கள் தான் சொல்ல முடியும். ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். அதே மாதிரி புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரிக்கு எப்பவுமே ரோட்டில் ஷால் போடுற ஒரு பழக்கம் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையில் வந்து புக் கொடுப்பேன். ஸோ இந்த வருஷம் பிரசிடென்ட் சொர்ணமணி குமார் மற்றும் செக்ரட்டரி ரமேஷ் என்னோட சார்பாக ஒரு சின்ன புக் கொடுக்குறேன். தேங்க்யூ. ரோட்டரியன் பிஏஜி எம் சண்முகன் அவர்களுக்கு ரோட்டரியன் எம் பாலாஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டரியன் பிஏஜி எம் சண்முகன் அவர்களுக்கு ரோட்டரியன் பாலாஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். ரோட்டில் ஷால் போட பழக்கம் இருக்கு, அது இப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். ஷால் வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை தொடர்ந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீஃப் கெஸ்ட். தோன்றின் புகழோடு தோன்றுக சத்திலா தோன்றின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவில் வாழ்க்கைங்க ரோட்டரியன் பிஏஜி மேஜர் டோனர் மயில் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் பாலமடை எனும் ஊரில் எழில் கொஞ்சும் கட்டாளை கிராமத்தில் திரு தங்கமுத்துப்பாண்டியன் திருமதி சுப்பம்மாள் அவர்களுக்கு 1959 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். இவர் பி முத்துலட்சுமி என்ற குணவதியை மணந்தார். இவர்களுக்கு 2 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். இவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைவேஸ் அண்ட் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் தொழில் செய்து வருகிறார். மேலும் கருப்பசாமி ப்ளூ மெட்டல்ஸ் அண்ட் நாலி சர்வீஸ் நடத்தி வருகிறார். கிளப் பிரசிடண்டாக 2006 மற்றும் 2008ஆம் ஆண்டு பதவி வகித்தார். இவரின் ரோட்டரி சர்வீஸ் 30 ஆண்டுகள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். 2017, 2018 ஆண்டு பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னராக பொறுப்பேற்றிருக்கிறார். 2018, 2019ஆம் ஆண்டு ரோட்டரி டே செலிப்ரேஷன் ஆன் பப்ளிக் இமேஜ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பதவி வகித்துள்ளார். 2019, 2020ஆம் ஆண்டு ஏஜிடிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பதவி வகித்துள்ளார்.
2019 2020 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒகேஷனல் சர்வீஸ் செமினார் பதவி வகித்துள்ளார். 2021 2022 ஆண்டு பிடிஎஸ் சேர்மனாக டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பதவி வகித்துள்ளார். 2022 2023 ஏஜிடிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பதவி வகித்துள்ளார். தற்போது 2023 2024 இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக பதவி வகித்துள்ளார். இவர் பற்றி தெரிந்த உண்மைகள், தெரியாத பல உண்மைகள். இவர் பாலமடையம் கிராமத்தின் அருகில் உள்ள கட்டாளை கிராமத்திலும் புதியநேரி கிராமத்திலும் சுற்றியுள்ள மக்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து மாணவர்களுக்கு அவங்க ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து அவங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் உள்ள ஃபீஸையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கும் பல நலத்துதவிகள் செய்து சுற்றியுள்ள ஊர்கள் அனைத்தும் மயில் அண்ணாச்சி என்றால் தெரியாத ஆள் இல்லை என்ற பெயரை வாங்கினார்கள். அன்னார் அவர்களுக்கு அவர் குலதெய்வம் கருப்பசாமி ஐயா அவர்களும் அண்ணாச்சி அவர்கள் எல்லாம் நலமுலம் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். இவ்வளவு சிறப்பு மிகுந்த சீஃப் நமக்கு கிடைப்பதில் நாம் பெருமை கொள்வோம். இப்பொழுது உரையாற்ற அன்னார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிமையான ரோட்டரி வணக்கத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது எல்லாரும் சொன்னாங்க பதவியேற்பு விழா என்று சொன்னார்கள். இது ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன். நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போற நேரத்தில் இது பணி ஏற்பு விழாவாக தான் நம்ம கருத வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சோசியல் சர்வீஸ்ல இருக்கும். இப்போ இது ஒரு பதவி அல்ல, பணி ஏற்பு விழா. இந்த டைட்டான்ஸ் கிளப் 4வது ஆண்டு பணியேற்பு விழாவிற்கு பொருத்தமான பேர் பாருங்க, பிரசிடென்ட் சொர்ணமணி குமார், ரமேஷ்குமார். அதிலே மிகவும் பொருத்தமான பிரசிடென்ட் செக்ரட்டரி இந்த டைட்டான்ஸ் கிளப்பில் நடக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாற் போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய மாவட்டத்தின் எதிர்காலம் தம்பி ரொட்டேரியன் சண்முக நடராஜ் அவர்களே, நேற்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கௌரவித்த எங்களுடைய சகோதரி புளோரா ஜெனிட்டா அவர்களே, மற்றும் சிவாஜி கிளப்பில் இருந்து வந்திருக்கும் தம்பி பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களே, என்னுடைய மூத்த அண்ணாச்சி ஜோ பிரகாஷ் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, விக்னர்களில் வந்திருக்கும் தம்பி பிரசிடென்ட் அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கிளப்புக்கு இவ்வளவு பேர் ஒரு பெருமையாக கூடியிருக்கீங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுபோக நீங்கள் ஒரு கார்பரேட் கிளப்புல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். அதாவது அந்த பிரசிடென்ட் போன ஆண்டு பிரசிடென்ட் அவர் ரொட்டேரியன் பழனிசாமி அவர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், நீங்கள் எத்தனை மெம்பர் இருக்கீங்கன்னு கேட்டேன். 28 பேர் இருக்கானாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 6 பேர் சேர்த்துருக்கணும், 34 பேர் இருக்கணும். இன்னைக்கு 34 பேரும் 34 மணிகள். ஏன்னு கேட்டா நீங்க அதாவது ஒரு சின்ன கிளப்ல இவ்வளவு 34 மெம்பர் இருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய விஷயம். அதாவது 4 ஆண்டுல ஒரு 34 மெம்பர், இந்த 28 மெம்பர் வச்சு போன ஆண்டு அந்த செக்ரட்டரி வித்தீஷ் அவர்கள் அந்த இதை ரிப்போர்ட்டை வாசிக்கும் போது பார்த்தேன். மராநாடு விழா, ஹெல்த் செக்கப்பு, அப்போ ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஒரு 10 ப்ராஜெக்ட் அவர் சொன்னார். அதில் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டால் புதுசாக 3 கிளப்பு 3 ஆண்டு கழித்து 4வது ஆண்டு பிறக்குது. 4வது ஆண்டு இந்த 3 ஆண்டு 20 ஆண்டு காலம் இருந்த கிளப்பு செய்கிற வேலையை நீங்கள் 3 ஆண்டில் செய்து முடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்து. அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் டீம் சப்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க செய்யக்கூடிய ஒரு முதல் கடமை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. அது நம்ம கவர்னரும் அதுல குறிப்பா மிகப்பெரிய இதா இருக்காங்க. நம்ம
மேடம் ஸ்டெப்னி அவர்கள் தம்பி சொன்னாப்புல, அதாவது மேஜிக் ஆஃப் ரோட்டரின்னு, நீங்க ஒவ்வொரு செயல் செய்யறதும் மேஜிக் தான். அதாவது இடது கைட்டு கொடுக்கறது, இந்த வலது கைட்டு கொடுக்க இடது கைக்கு தெரியாம கொடுக்குறீங்க பாருங்க, அதே மேஜிக் தான். உண்மையில மேஜிக் தான், கையில இருக்கிறது கிடையாதுல்ல. அதைத்தான் அவங்க ரோட்டரியில மேஜிக் ஆஃப் தி வேர்ல்டு, நான் ஆப்பிரிக்காவில் ஒரு போர் போட்டு தண்ணி வச்சுட்டு ரோட்டரி நியூஸ்ல அருமையா தம்பி சொன்னாப்புல, இந்த குழந்தைகள்லாம் வச்சு மேடம் நீங்க மேஜிக் பண்றீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் போய் அவங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது ரோட்டரி வந்து நான் ரோட்டரியில் சேர்ப்பதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிளப்புக்கு வரணும்னு, எங்கள் கிளப் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஹோட்டல் நடக்கும். இப்போ எல்லாரும் என்ன பேசிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இன்னைக்கு சீட் விளையாட போறாரு, இன்னைக்கு வரமாட்டார் அப்படின்ட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் ஒன்றுனா ஒவ்வொரு அதாவது அந்த ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் பாத்ரூம்ல லெட்டின் கட்டி கொடுத்து, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டி கொடுத்து, அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் கிளப்புக்கு வர சொல்லி அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரோட்டரியோட இதே பப்ளிக் இமேஜ் இருந்துச்சு. அந்த சுத்தோட்டார கிராமத்தில் ரோட்டரி இப்படி பண்ணுதாங்க. அதனால அந்த பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு கிராமத்தில் ஸ்போர்ட்ஸ் இல்லை, நம்ம பாளையங்கோட்டைக்கு நடந்தே வந்து அவங்க அந்த குழந்தைகள்லாம் வரணும் ஸ்போர்ட்ஸ் ஆடுறது. அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து எங்கிட்ட அணுகுறாங்க, அந்த மாதிரி ஒரு வேன் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சார் நாங்கள் எல்லாரும் போய்க்கிறோம். இது வந்து ரோட்டரி செஞ்சு, அதாவது நாங்கள் எங்கள் குரூப்பில் போடுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் உதவி கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்தில் 2 லட்ச ரூபா பிரிஞ்சு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். பழைய ஆட்டோ தான் வாங்கி கொடுத்தோம், புது ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். ரோட்டரி வந்து அதுக்கு நான் துபாய் போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. துபாயிலேருந்து கீழே லிப்டில் இறங்கி பின் குத்திருந்தேன். அங்கே ஒருத்தர் இருந்தார், என்னை இப்போ கட்டி பிடிச்சி நீங்கள் அவர் பேசுறது எனக்கு புரியல, நான் தமிழ் தானே பேசுறேன், அவர் பேசுறது எனக்கு புரியல, நீங்கள் வீட்டுக்கு வரணும், அந்த மாதிரி என்னை விடவே மாட்டேன்ட்டார். அதாவது ரோட்டரி வந்து அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனேட்டாக உள்ளது. அந்த ரோட்டரியை நம் மதிப்போம், ரோட்டரியை வணங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். சீஃப் கெஸ்ட் ரோட்டரியன் மேஜர் டோனர் பிஏஜி மயில் டி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு ரோட்டரியன் பொன்சேகர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். மதிப்பு மிகுந்த மயிலண்ணாச்சி அவர்களுக்கு ரோட்டரியன் பொன்சேகர் சாமுல் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். ரோட்டரியன் எம் பாலமுருகன் அவர்களுக்கு ரோட்டரியன் பழனிசாமி சார் அவர்கள் முன்னடை போட்டி கௌரவிப்பார்கள். அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் டாக்டர் இ ஃப்ளோரா ஜுரைடா அவர்களுக்கு ரோட்டரியன் சொர்ணகுமார் அவர்கள் முன்னடைப்படுத்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டரியன் பிஏஜிஎம் சமூக நடராஜ் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் பற்றி சிறிது உரையாற்றுவார். வருடம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும், ரோட்டில் வந்து செமினார் நடக்கும். அதே மாதிரி செமினார்ஸ் நிறைய நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேராக நடக்கும். பட் ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ் தான் வருஷத்தில் வந்து ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க.
அது பிரமாண்டமாக இருக்கும். 3-1-2 அதாவது நமது மாவட்டம் நடத்துகிற கான்ஃபரன்ஸுமே மிக பிரமாண்டமாக இருக்கும். ஸோ இந்த வருடம் முதலாக எனக்கு வந்து இந்த நம்மளோட ஆளுநர் மீனக்கான் சலீம் அவர்கள் இந்த வருடம் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் சேர்மன் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து இந்த வருஷம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பிளான் பண்ணி வருகிற ஜனவரியில் 3-4-5-2025 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஹார்மோனி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அங்கே வந்து அது வந்து கேரளாவில் திருவாண்டரத்தில் அல்சர்ச் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு இடத்துல நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் ரோட்டரி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் அதாவது நம்ம வந்து யூடியூப்லாம் பார்த்துருப்போம். அவங்களோட நேரடி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோட்டரியோட ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோட்டரியோட பெரிய பெரிய தலைவர்களும் மற்றும் பிற சங்கங்களில் இருந்த வந்திருக்கும் ரோட்டரி அண்ட் சேனல் உங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரோட்டில் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ் தான். இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸ் வந்து ஜனவரியிலேருந்து நடைபெறுகிறது. ஸோ இந்த தருணத்தில் வந்து தூத்துக்குடி டைட்டன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் ஒர்க் ஷெடியூல் வந்து ஒரு கொஞ்சம் அந்த டைம் எடுத்துகிட்டு நீங்கள் 3-4-5 அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கான்ஃபரன்ஸில் பங்கேற்று ரோட்டரினா கொஞ்சம் என்னென்ன டாபிக் கவர் பண்ணால் ஒரு கான்ஃபரன்ஸாக எப்படி இருக்கும். ஏன்னா நான் போன வருஷம் அசம்பிளி நடத்தினேன். அந்த அசம்பிளி வந்து நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லை. ஸோ இந்த கான்ஃபரன்ஸாக கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அல்சர்ச் கன்வென்ஷன் சென்டருக்கு வந்து ரோட்டரியோட மேஜிக்கையும் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸையும் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்க ரோட்டரியன் ஆர் ரமேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வாழ்த்து. நம்ம எம்சி பண்ணுற அந்த அண்ணன் வந்து ரொம்ப இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் அந்த கவிதைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து நமக்கு அனைவருக்கும் பெருமை சேர்த்த நமது மயில் அனசி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்து நமக்கு பல அறிவுரைகளை வழங்கிய சண்முக நடராஜன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து நமது அனைத்து நடவடிக்கைகளும் மிகவும் உறுதுணையாக இருந்து வரும் அசிஸ்டன்ட் கவர்னர் ஃப்ளோரா மேடம் அவர்களையும் நன்றி கூறுகிறேன். மேலும் நமது சங்கத்திற்கு ஒரு சிறந்த அட்வைசராக இத்தனை வருடங்களாக இருந்து வரும் நமது பாலமுருகன் சார் அவர்களையும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் டிவி டைட்டனியத்தின் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 10வது 12வது இரண்டு வகுப்புகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று இங்கு வந்து நாங்கள் அளித்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா போன வருஷம் வந்து கிளப்பில் வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ண பிரசிடென்ட் செக்ரட்டரி 2 பேர்த்தையும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவித்து கௌரவிக்கணும்னு விரும்புகிறேன். அதை சீஃப் கெஸ்ட் கையால் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். காலையில் கிடச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்ததாக தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இந்த தேசத்தை தண்ணீர் விட்டல்லாத காற்றோம் என்று பாரதாயின் பாதம் அணிந்து தேசிய கீதம் மீட்டிங் அஞ்சல்